ஹலோ ஷினபீஸ், நான் தான் உங்கள் என்கே பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம த இண்டியன் பைக் ரேசிங் கேம் தான் ப்ளே பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்ட்ரோ பார்த்துட்டு வரலாம். என்னமோ கார் இருக்குன்னு சொன்னானுங்க, ஒன்றுத்தையும் காணும். பேரை முதல்ல நீ ஒழுங்கா வாசிட்டியா? கேம் பேர் த இண்டியன் பைக் ரேசிங் கேம் தான். அப்போ அதுக்கு காரை கொடுத்தானுங்க. அது அவன் கிரியேட்டர் கிட்ட கேட்போம். ஃபோன் இருக்கா? இல்லை. ஷினபீஸ், எல்லாரும் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளை சப்போர்ட் பண்ணுங்க. இல்லாட்டி இவ்வளோ துரத்தி விட்டுருவோம். என் வேலையை நீங்கள் தான் காப்பாற்றணும். சரி, நம்ம இப்போ கார் ஓட்டிகிட்டு இருக்கோம். பிடிச்சி தலையாச்சு சாவுடா. கொலகிரிஸில் இப்போ போலீஸ் நம்ம மேலே ஆக்ஷனில் எடுக்க போகிறாங்களா என்பதை விரைவில் காண்போம். அதுக்கு முன்னாடி ஒரு என்னமோ இருக்குது, பேர் என்னமோ சொல்லுவாங்க, வேலை வரல. அது மேலே நம்ம ஏற போகிறோம். செருப்பால் கொண்டு இப்படி அடிப்போம். இவன் மூஞ்சை ஒய்ச்சி போட்டு நம்மளும் ஏறுவோம் மேலே. எங்க நம்ம போறோம்? இவளை கொல்றதுக்கு. எங்க நம்ம போறோம்? இவளை புதைக்கிறதுக்கு. இறங்கிட்டோம். அடுத்து என்ன கேம் ப்ளே பண்ணலான்னு கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு யோசிக்க கடுப்பாக இருக்குது. அதான் போன வாரம்லாம் வீடியோ வரலை. சாரி ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் எல்லாரையும் மன்னிச்சிருங்க. இது எல்லாத்துக்கும் உங்கள் என்கே தான் காரணம். கோத்து விட்றேன். ஓகே, இதுக்கு மேலே நம்ம கேம்குள்ளே போய்க்கலாம். இப்போ என்ன நடந்ததுன்னா, நம்ம ஒரு வண்டி மேலே மோதணும். அந்த நிற்கிது பாருங்கள் பச்சை கலரில். அந்த கார் எனக்கு பிடிச்சிருந்தது. இப்போ எதுக்கு நீ தேவையில்லாமல் அந்த அக்காவை போய் அடிச்சிட்டு இருக்க? அது தெரியாமல் கைப்பற்றுச்சு பட்டனில். அந்த அக்காவுக்கு ஏமால தெரியாமல் பட்டுருச்சு. கேமில் கன்னெல்லாம் காமிச்சாங்க. கன் எங்கே போய் எடுக்கணும்? அந்த பைக்கு எனக்கு வேணும். பைக்கு எனக்கு இந்த கார் தான் வேணும். இங்கே ட்ராம்பு இருக்குது. ரேம்பு இதில் ஏற போகிறோம். கொஞ்சம் ரிவர்ஸ் போய்க்கலாம். ஒழுங்காக கரெக்டான பொசிஷன் வந்துக்கலாம். கொஞ்சம் டிஸ்டன்ஸ். இப்போது ஸ்வைன்னு நம்ம போகிறோம். இப்போ நம்ம பறக்க போகிறோம். இப்போ நம்ம கீழே விழ போகிறோம். ஐயோ, காரை காணோம். காரை யாரோ ஆட்டையை போட்டு போயிட்டாங்க. சோழி முடிஞ்சு. இப்போ அடுத்த கார் எங்கே இருக்குன்னு தேடி போகணுமே. போலீஸ்கார் எங்கே இருக்கீங்க? போலீஸ்கார், இங்கே கார் எங்கே இருக்குன்னே தருவேன். இல்லை போலீஸ்காரை கேட்க போகிறா. காரு எனக்கு வேணும் ஒரு காரு. அது ஒரு கார். அது நம்ம ஓடி போய் பிடிச்சிடலாமா? இந்த சைடு தான் வருது. அப்போ பிடிச்சிடலாம். கார் ஓடுற மாதிரியே தெரில, ஒரே இடத்துல நிற்கி. இவர் ஓட்டாமலே உட்காந்துருக்காரு உள்ள. அவருக்கு அந்த ஒயிட் கலர் கார் சூப்பராக இருக்குது. நான் அதை சேஸ் பண்ண போகிறேன். நம்ம இப்போ அந்த கார் ஆட்டையை போட போகிறோம். காணும். அதுக்கு முன்னாடி எல்லாரும் வீடியோக்கு லைக் பண்ணுறங்க. நான் காரை தேடிட்டு பேசுகிறேன். காரு இந்த சைடு தான்டா போச்சு. ஒயிட் காரை யாரும் ஆட்டையை போட்டுட்டாங்க. யப்பா, ஜஸ்ட் மிஸ்ஸு. இந்த இருக்கு. ஐயோ, ஓகே. ஃபன் மோட ஆரம்பிக்க போகுது. எல்லாரும் வீடியோவை நல்லா பாருங்க. அந்த காரை நல்லா தேடுங்க. அந்த போகுது. இப்போ நீ ஓடி போய் அந்த காரை பிடிக்க போறியா? இல்லை,
இந்த காரை எடுத்துட்டு அந்த காரை துரத்த போகிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி சைடில் கன் சிம்பிள் இருக்குது, அதை தொட போகிறேன். கன்னெல்லாம் இருக்குது. இந்த கன் செட்டிங்ஸை இங்கே வச்சுருக்காங்க. இந்த பில்டிங்கை ஓட்ட போடுவோம். இந்த பைக்கில் போகிறான் இவனும். விடாத. இன்னைக்கு என்ன இந்த கேமில் இன்னைக்கு சுடுறது தான் நம்ம வேலை. போட்டு தாக்குறோம். என்னம்மா அழுத்தி. அங்கே ஒரு கார் வருது. உனக்கு டப் பண்ண சொன்னால் பண்ண மாட்டேன், கண்ணுக்கு டப் பண்ண சொன்னால் பண்ணுறியோ? எவ்வளோ தான் சுட்டானா அந்த கண்ணாடியை தாண்டி அவனுக்கு டேமேஜ் விழ மாட்டேங்குது. கன்னை மாற்றுவோமா? இந்த கன்று மொக்கையாக இருக்குது. ஹெட் ஷாட் போடுவோம். ஒரே ஒரு சுடு தான். நீ என்ன டப். ஐயோ, நம்ம போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டோம் போல இருக்குது. சைடில் ஒரு ஸ்டார் சிம்பிள் போட்டிருக்கு. காரை எடுத்துகிட்டு வெளியே போகணும். யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, என்னமோ ஒயிட் காரை சேஸ் பண்ண போறேன்னு சொன்னாங்க. அது காணும். இதுக்கு மேலே நம்ம வேலை இந்த கேமில் சுடுறதும் விடுறதும் தான். கொல்றோம் எல்லாரையும். ஓகே, இன்னும் கொஞ்ச நேரத்தில் போலீஸ் வருவாங்கோ. அதுக்கு முன்னாடி இடத்த காலி பண்ணுவோம். போலீஸ் வந்தால் நம்ம ஒரு கஷ்டமும் பட வேண்டாம். இப்போ தான் சைடில் கன்றுக்கிற ஆப்ஷன் பார்த்தோம். இந்த வந்தா இங்கே பேர் நாலு செக்க அந்த சைடு விழுந்தேன். கரெக்டா? ஓகே, இந்த ரேம்பில் ஏறுவோம். வண்டி சோறு வச்சிடா, வண்டி சோறு வச்சிடா. இந்த காருக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஓட்டை இருக்கு. நம்ம கூடிய சீக்கிரத்தில் கார் மாற்றலான்னு நினைக்கிறேன். கார் கன் எடுத்து சுட முடியுதுன்னு நினைக்கிறேன். காருக்குள்ளேயும் ஸ்லோ மோஷன் வெளியே இறங்குவது எப்படி, அப்படியே கீழே விழுவது எப்படி என்பதை என்னை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள் ஷினோபிஷ். இவர் மண்டையை என்ன சுட வரல. போலீஸ் ஓ, சைடில் இருக்குதோ ஒரு பொடு. செத்து போ. 2 காடாம போச்சு. இப்போ நம்ம அடுத்த காரை தேடி போகணுமா? போலீஸ் கார் இன்னொன்னா திருப்பி எடு. திருப்பி ஒரு போடுவோம். இன்னும் போயிட்டு இப்போ ஒரு சைஸாக வரும் பாருங்க எல்லா போலீஸ்காரும். ஒரு மாதிரி ஓட்டுறாங்க. டிரைவருக்கு லைசன்ஸ் இல்லையோ என்ன? நம்ம கார் டெலிபோர்ட்டேஷன். நம்ம சுட்டதில் கார் வெடிக்காமல் என்னமோ ஆயிடுச்சு. ஆனால் அந்த கன்னை மாசாக இருந்தது. ஒரு புல்லட், இந்த கன்னை தான் சொன்னேன், ஒரே ஒரு புல்லட்டில் முடிஞ்சுது. இந்த கன்னுக்கெல்லாம் சுட்டுக்கிட்டே இருக்கணும். அதுலேயும் அந்த ஸ்கோப்பு கன் ஒன்று வந்தது பாரு, 1 மணி நேரமாக இருந்தது சுட்டோம். காரை சுட முடியல, மற்ற எல்லாத்தையும் சுட முடியுது. இப்போ எதுக்கு நம்ம காரையை நீ சுட்டுட்டு இருக்க? எப்படியோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆள் வர தான் போகுது. எப்படியும் அந்த கார் கிட்ட வரைக்கும் போய் சுட்டால் தான் அந்த கார் இதாகும். அதனால அந்த காரை சுட்டேன். 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2. ஒலிம்பிக்கில் ஓடுறோமோ? மூச்சு வாங்குது. கன் எடுக்க போகிறேன். உள்ள ஆள் வேற இருக்குது. நம்ம கராவின ஆட்டை போட்டு எனக்கு தெரிஞ்ச அந்த போலீஸ் கார் தான் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸ்கோப் போட்டு சுட்டாலும் மாடா சாவலை. லாஜிக்கே இல்லையேடா இந்த கேமில்.
அவனை வெளியே எடுத்து போட்டு இறங்கி சுடுவோம். இறங்கு இப்போ எடு கண்ணை சுடு. பரவாயில்ல. டேய் பைக் காருக்குள்ளே இருக்கவன் தான் கண்ணாடி இது பண்ணி தப்பிச்சிட்டான்னு நினச்சிக்கலாம். பைக்கில் இருக்கிறவனும் சாவலன்றீங்களேடா, இதெல்லாம் அநியாயம்டா. டே என்ன எடிட்டரோ எல்லாத்தையும் வச்சு இப்போ வண்டியை சுட்டு பார்க்க போகிறோம். என்ன ஊந்துட்டான், டிஸ்டன்ஸில் யாரும் இருக்காங்க, சுற்ற போகிறோம். சுட்டுட்டோம். ஓடுறாங்க விடலை. ஸ்கோப் பண்ணி கரெக்டாக பாயிண்ட் வச்சு சுட்டாச்சு, முடிஞ்சிச்சு. ஓடி முடிஞ்சு. என்ன மாதிரி யாராலையும் சுட முடியாது. ஷினுபீஸ், நம்ம அடுத்து என்ன கேம் ப்ளே பண்ணலாம் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். பைக் ரேசிங் கேம்னா இங்கே காரெல்லாம் மற்றவங்கிட்டேருந்து பிடுங்க முடியுது, இந்த பைக்கை தான் பிடுங்க முடியல. பக்கத்தில் ஒரு ஃபோன் சிம்பிள் இருக்க மாதிரி தெரியுதா? அதை வீடியோவோட கடைசியில் பார்த்துக்கலாம். எனக்கு இப்போதைக்கு அந்த பைக்கு ஏற முடியாததே கடுப்பில் இருக்குது. நான் எவ்வளோ இதுவாக இன்ட்ரெஸ்ட்டாக வந்து தெரியுமா, பைக் எடுக்கலாம், ரேஸ் போகலாம், அந்த மாதிரி ஒரு ட்ரீம் நான் வந்தேன். நிஜத்தில் தான் பண்ண முடியல, கேம்லேயே பண்ணுவோன்ட்டு. உங்களுக்கு ட்ரீம்னா அர்த்தம் தெரியுமா? ட்ரீம்னா கனவு. நீ கனவு உலகத்தில் நினச்சிக்கிட்டா இப்படிலாம் நடக்காதீங்க. ஷினுபீஸ், அடுத்து என்ன கேம் விளையாடுறதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்கள். யோசிச்சு போர் அடிக்குது. இது இதோட 3வது தடவையாக சொல்கிறோம், கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த கேம் ஃபுல்லாக அதை தான் சொல்ல போகிறேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், அதே மாதிரி லைக் பண்ணுங்கள். ஓகே, இந்த போலீஸ் போட்டு தாக்குவோம். நம்ம பிஸ்டல் வச்சுருக்கிறதுனால அப்படி இருக்கிறோமா? ரெண்டும் வருது, காரம் வருது. ஓகே, சுடுவோம். இப்போ ஒன்று நடந்தது பார்த்தியா? அந்த ஒரு போலீஸ் தான் சுட்டோம், அவர் ஆட்டோமேட்டிக்காக கீழே விழுந்தார். யாரெல்லாம் நோட் பண்ணீங்கன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் பண்ணலையே. அப்போ செருப்பால் அடிங்க விட. போலீஸ்காரெலாம் எடுக்க முடியுமா? நம்ம நினச்ச எதா வேணால் எடுக்கலாம், ஆனால் பைக்கை தவிர. எல்லா காருக்கும் நம்மளால டாப் வியூ தானே பார்க்க முடியுது. இந்த காரில் மட்டும் உள்ளே இருந்து ஓட்டுறதெல்லாம் பார்க்க முடியுது. அதெல்லாம் பார்க்க முடியும். அந்த சைடில் ஒன்று கொடுத்துருக்காங்க, எல்லாம் அதை யூஸ் பண்ணி பார்க்கணும். அதையே நான் இப்போ தான் கண்டுபிடிச்சேன். அடுத்த ஒரு வாட்டி கேமை விளையாடி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரெக்கார்ட் பண்ணணும். இது என்ன இடம்? இதுவா வெண்ட இடம். அடுத்து என்ன கேம் விளையாடுறதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். போர் அடிக்குதுன்னு ஸ்கிப் பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணிட்டு ஸ்கிப் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம மரத்தை முட்ட போகிறோம். காருக்குள்ளெல்லாம் போகுது பற்றியா மரம், இலையெல்லாம் போகுது. நம்ம ஊர்லாம் மரத்தில் இடித்தா அப்படியே உழுந்து கார் நொறுங்கி இதாகிடும். ஆனால் இங்கே பார்த்தியா என்ன நடந்தாலும் கார் ஓடுது. ஒன்லி ஒரே ஒரு இது நடந்தாதான் இதாகும். அது எங்கேயாவது போய் அந்த கன்னை எடுத்து ஒரு போடு போட்டோன்னா மட்டும்தான் இதாகாது. இந்த கார் எனக்கு போர் அடிக்குது, அதனால் இந்த கேமை இப்போ முடிய போகிறேன். சாரி, இன்னும் ஒரு நிமிஷம் இருக்குது. அது வரைக்கும் எதாவது பேசி கொஞ்சம் சமாளிச்சிடுவோம்னா. இப்போ நம்ம எங்கேயோ போகிறோம்.
இப்போ நம்ம இந்த இடத்த விட்டு போக போகிறோம், அப்படியே நம்ம சாக போகிறோம். ஓகே, நம்ம எங்கேயோ போகிறோம். இதை தான் பெரியவங்க சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். நீ எங்கேயோ போயிடுவேன்னு சொல்லுவாங்கல்ல, அது இதுதான். எங்கேயோ போகிறோம், நம்ம எங்கேயோ போகிறோம். ஓகே. இந்த வீடியோவை பார்க்குறவங்களால லைக்கையும் ஷேரையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்க. இவன் பொசுக்குன்னு வந்துட்டாங்க. இப்போ நம்ம ஃபோன் பேச போகிறோம். இந்த கேமில் சீப் கோட்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க, நான் தான் பார்க்கல. ஓகே, அடுத்து ஏதாவது ஒரு வீடியோ போட்டோன்னா அதில் சீப் கோட் யூஸ் பண்ணுவோம். என்னோடய பர்த்டே வீடியோவை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துருங்க.